எல்லா உயிரினங்களுக்கும் தண்ணீர் ரொம்ப முக்கியம். நம்ம பிறப்புக்கு தண்ணீர் ரொம்ப அவசியம். சின்னஞ்சிறு பூச்சிகள இருந்து பெரிய திமிங்கலங்கள் வரைக்கும் எல்லாமே தண்ணிய சார்ந்தே வாழ்கின்ற. தண்ணீர் இல்லாமல் உயிரே இல்லை. தண்ணீர் நம்மை நீரேற்றமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்கு. நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 70% தண்ணீர் இருக்கு. நம்ம உடல் சரியா இயங்கணும்னா தண்ணீர் ரொம்ப முக்கியம். தண்ணீர் ஒரு விலை மதிப்பற்ற பொக்கிஷம். அதை எப்படி புத்திசாலித்தனமா பயன்படுறதுன்னு நாம கத்துக்கணும். மற்ற தலைமுறைக்கும் பாதுகாக்கணும். நம்ம பூமியை பெரும்பாலும் நீல கிரகம்னு சொல்றாங்க. ஏன்னா பூமியோட மேற்பரப்பில 21% தண்ணீரால சூழப்பட்டது. இந்த தண்ணீரோட பெரும்பகுதி கடல்கள்ல தான் இருக்கு. பூமியில இருக்கிற தண்ணீரோட ஒரு சிறிய அளவு மட்டும்தான் நன்னீர். இந்த நன்னீர் நதிகள், ஏரிகள், நிலத்தடி நீர் மற்றும் பனிப்பாறைகள்ல கிடைக்குது. மனித வாழ்க்கைக்கு நன்னீர் ரொம்ப முக்கியம். குடிக்க, விவசாயம் செய்ய, தொழிற்சாலைன்னு பல தேவைகளுக்கு நன்னீரைத்தான் பயன்படுத்துறோம். நதிகள் என்பது இயற்கையாவே உருவாகும் பெரிய நீரோடைகள். அவை உயர்ந்த இடத்திலிருந்து தாழ்வான இடத்தை நோக்கி பாய்ஞ்சிட்டு இருக்கும். நதிகள் பெரும்பாலும் கடற்கள், ஏரிகள் அல்லது மத்த நதிகள்ல போய் கலக்கும். நூற்றாண்டுகளா மனித நாகரிகத்துக்கு நதிகள் ரொம்ப முக்கியமானவை. அவை குடிநீர், விவசாயம் மற்றும் போக்குவரத்துக்கு தேவையான தண்ணீரை அளிக்கின்றன. நிறைய பழங்கால நகரங்கள் நதிகளோட கரைகள்ல தான் உருவாயின. நதிகள் முக்கியமான சுற்றுச்சூழல் அமைப்புகளாகவும் இருக்கு. அவை பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கு வாழ்விடமாக இருக்கு. ஏரிகள் என்பது நிலத்தா சூழப்பட்ட பெரிய நீர்நிலைகள். அவை அளவு, ஆழம் மற்றும் உப்புத்தன்மை ஆகியவற்றில் வேறுபடுகின்றன. சில ஏரிகள் நன்னீராகவும் மற்றவை உப்பு நீராகவும் இருக்கும். ஏரிகள் நமக்கு பல நன்மைகளை தருகின்றன. அவை குடிநீர், விவசாய நீர்ப்பாசனம் மற்றும் பொழுதுபோக்குக்கான ஆதாரங்களாக இருக்கு. ஏரிகள் பல்வேறு வகையான வனவிலங்குகளையும் ஆதரிக்கின்றன. டெக்டோனிக் செயல்பாடு, பனிப்பாறை செயல்பாடு மற்றும் எரிமலை செயல்பாடு உள்ளிட்ட பல்வேறு இயற்கை செயல்முறைகள் மூலம் ஏரிகள் உருவாகின்றன. மூன்றாவது பகுதி நிலத்தடி நீர், மறைக்கப்பட்ட பொக்கிஷம். நிலத்தடி நீர் என்பது நிலத்தடியில் இருக்க நீர். இது பூமியின் அடியில் உள்ள பாறைகளின் இடைவெளிகளில் சேமிக்கப்படுகிறது. மழை நீர் பூமியில் இருக்கிற பாறைகளுக்கு இடையில இருக்க இடைவெளிகள் வழியா ஊடுருவி நிலத்தடி நீராக மாறுது. மழை நீர் மற்றும் பனி ஊறுவதால் நிலத்தடி நீர் நிரப்பப்படுது. இந்த நிலத்தடி நீர் கிணறுகள் மற்றும் நீரூற்றுகள் மூலம் மேலே வந்து நமக்கு கிடைக்குது. இது நமக்கு குடிநீர், விவசாயம் மற்றும் தொழிற்சாலை பயன்பாடுகளுக்கு உதவுகிறது. உலகோட பல பகுதிகள்ல நிலத்தடி நீர் ஒரு முக்கியமான நன்னீர் ஆதாரமா இருக்கு. பல நாடுகளில் மக்கள் தினசரி தேவைகளுக்கு நிலத்தடி நீரை நம்புகிறார்கள். மழை மற்றும் பனி உருவதால் நிலத்தடி நீர் நிரப்பப்படுது. இது நிலத்தடி நீரின் அளவை அதிகரிக்க உதவுகிறது. இது விவசாயம், குடிநீர் மற்றும் தொழிற்சாலை பயன்பாடுகளுக்கு ரொம்ப முக்கியம். விவசாயத்தில் நிலத்தடி நீர் பயிர்களை நீர்ப்பாசனம் செய்ய உதவுகிறது. சுற்றுச்சூழல் அமைப்புகளை பராமரிப்பதில் நிலத்தடி நீர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. நிலத்தடி நீர் இல்லாமல் பல வனங்கள் மற்றும் ஈரநிலங்கள் தங்க இயற்கை நிலைய இழக்கலாம். ஆறாவது பகுதி மழைநீர், வானத்திலிருந்து வரும் பரிசு. மழைநீர் என்பது இயற்கையாக கிடைக்கிற ஒரு நன்னீர் ஆதாரம். வளிமண்டலத்தில் இருக்க நீராவி குளிர்ந்து மழையாக பூமியில விழும்போது மழைநீர் உருவாகுது. எல்லா உயிரினங்களுக்கும் மழைநீர் ரொம்ப முக்கியம். நதிகள், ஏரிகள் மற்றும் நிலத்தடி நீர் ஆகியவற்றை மழைநீர் நிரப்புது. இது விவசாயத்துக்கும் ஒரு மதிப்புமிக்க ஆதாரமாக இருக்கு. பல பகுதிகளில் மழைநீரை சேமிச்சு வைக்க மழைநீர் சேகரிப்பு முறை பின்பற்றப்படுது. மழைநீர் பொதுவாக சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்கும். இருப்பினும் அது மாசுபட்ட காற்று வழியா விழுந்தால் அது மாசுபடும். ஏழாவது பகுதி மனிதர்களுக்கு நீரின் முக்கியத்துவம். மனித வாழ்க்கைக்கு தண்ணீர் ரொம்ப முக்கியம். குடிக்க, சமைக்க மற்றும் சுத்தம் செய்ய நமக்கு தண்ணீர் தேவை. விவசாயம், தொழில் மற்றும் போக்குவரத்துக்கும் தண்ணீரை பயன்படுத்துறோம். நம்ம ஆரோக்கியத்துக்கு தண்ணீர் ரொம்ப முக்கியம். இது உடல் வெப்பநிலையை சீராக்கவும், ஊட்டச்சத்துக்களை எடுத்து செல்லவும், கழிவு பொருட்களை அகற்றவும் உதவுது.
உணவு உற்பத்திக்கும் தண்ணீர் முக்கியமானது. உலகளாவிய நீர் பயன்பாட்டில் விவசாயம் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதியை எடுத்துக்கிறது. 8வது பகுதி சுற்றுச்சூழலில் நீரின் முக்கிய பங்கு. சுற்றுச்சூழலில் நீர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. எல்லா சுற்றுச்சூழல் அமைப்புகளின் உயிர் வாழ்வுக்கும் இது மிக அவசியம். தண்ணீர் காலநிலையை சீராக்கவும், நிலப்பரப்புகளை உருவாக்கவும், பல்லுயிரியலை ஆதரிக்கவும் உதவுது. நீர் சுழற்சியின் முக்கிய அங்கமா நீர் உள்ளது. நீர் சுழற்சி என்பது பூமியின் மேற்பரப்பில் மேலே மற்றும் கீழே நீரின் தொடர்ச்சியான இயக்கம். தாவர வறட்சிக்கும் நீர் அவசியம். தாவரங்கள் ஒளிச்சேர்க்கைக்கு தண்ணீரை பயன்படுத்துறாங்க. சூரிய ஒளிய ஆற்றலாக மாற்றும் செயல்முறை இது. 9வது பகுதி நீர் பற்றாக்குறை ஒரு பெரிய அச்சுறுத்தல். உலகின் பல பகுதிகளில் நீர் பற்றாக்குறை ஒரு பெரிய பிரச்சனையாக வளர்ந்து வருது. இது ஒரு மெல்லிய ஆனா மிக முக்கியமான பிரச்சனை. நீர் கிடைப்பதே தேவை அதிகமாக இருக்கும்போது இது நிகழ்கிறது. மக்கள் தங்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் தவிக்கின்றனர். மக்கள் தொகை வளர்ச்சி, காலநிலை மாற்றம் மற்றும் மாசு போன்ற பல்வேறு காரணங்களால் நீர் பற்றாக்குறை ஏற்படலாம். தொழிற்சாலைகளின் கழிவுகள், காடுகள் அழிப்பு மற்றும் மழை குறைவு ஆகியவை நீர் ஆதாரங்களை பாதிக்கின்றன. நீர் பற்றாக்குறையா பேரழிவு தரக்கூடிய விளைவுகள் ஏற்படலாம். விவசாயிகள் தங்கள் பயிர்களை பசுமையாக வைத்திருக்க முடியாமல் தவிக்கின்றனர். இது உணவு பற்றாக்குறை, பொருளாதார வீழ்ச்சி மற்றும் சமூக அமைதியின்மைக்கு வழிவகுக்கும். நீரை சேமிக்கவும் நம்முடைய நீர் ஆதாரங்களை நிலையான முறையில் நிர்வகிக்கவும் நடவடிக்கை எடுப்பது மிக முக்கியம். நீர் சேமிப்பு முறைகள், மழை நீர் சேகரிப்பு மற்றும் நீர் மேலாண்மை போன்ற செயல்பாடுகள் அவசியம். நாம் அனைவரும் நீரை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 10வது பகுதி நீரை சேமிப்போம், நம் எதிர்காலத்தை பாதுகாப்போம். நீர் என்பது நம் வாழ்வின் அடிப்படையான மூலப்பொருள். தண்ணீர் என்பது ஒரு விலைமதிப்பற்ற பொக்கிஷம். அதை நாம் சேமிக்க வேண்டும். நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு துளியும் முக்கியமானது. நம் அன்றாட வாழ்வில் தண்ணீரை சேமிக்க நாம் பல விஷயங்களை செய்யலாம். தண்ணீரை சேமிப்பது எளிது, ஆனால் அதுக்கான முயற்சிகள் மிக முக்கியமானவை. நாம் சேமிக்கும் ஒவ்வொரு துளிக்கும் மதிப்புண்டு. கசிவுகளை உடனடியாக சரி செய்யலாம். இது நீர் வீணாவதை தடுக்க உதவும். தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்தும் சாதனங்களை பயன்படுத்தலாம். இவை நீர் பயன்பாட்டை குறைச்சி நம் பிள்ளையும் குறைக்கும். நம்முடைய புல்வெளிகளுக்கு புத்திசாலித்தனமா தண்ணீர் ஊற்றலாம். தண்ணீர் தேவைப்படாத முறைகளை பயன்படுத்தலாம் மற்றும் வறட்சியை தாங்கும் தாவரங்களை தேர்வு செய்யலாம். இவை குறைந்த தண்ணீரில் நன்றாக வரக்கூடிய. தண்ணீரை சேமிப்பதன் மூலம் அனைவருக்கும் போதுமான தண்ணீர் இருப்பதை உறுதி செய்ய உதவலாம். இது நம் சமூகத்தின் நலனுக்காகவும் முக்கியம். ஒன்றாக சேர்ந்து நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நீரை சேமிப்பது நம் அனைவரின் பொறுப்பாகும்.